யாத்ராகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து, ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி, உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறிப்போனான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கிப்போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசேயினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். 20வது அதிகாரத்திலிருந்து அந்த 10 கட்டளைகள் உள்ளடக்கிய நியாயப்பிரமாண காரியங்களை தேவன் மோசேயினிடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காரியங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே படித்து கொள்ளுங்கள், அல்லது வரக்கூடிய நாட்களிலே இந்த 10 கட்டளைகளை உள்ளடக்கிய நியாயப்பிரமாண புஸ்தகங்களை குறித்து நாம் பதிவுகளை போடலாம். ஆனால் மோசே குறித்ததான சம்பவங்களை மாத்திரம் நான் இந்த தொடரிலே பரிசுத்த வேதாகமத்தை மையமாக வைத்து பதிவு செய்து வருகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கிற காரியங்களை நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். இது நடந்த ஒரு சரித்திரம். எனவே இது கதை அல்ல. எனவே மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட கிறிஸ்துவின் மூலம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.